திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் யோசனைங்கிற மாதிரி அன்னைக்கு சப்பாத்திக்கு எங்காலும் ஹோட்டல் ஸ்டைல்ல குருமா வச்சுதான்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஆசையா கேட்டதை செஞ்சு கொடுத்து அசத்திடுவோன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? அதுக்கு ஊற வச்ச பட்டாணிய ஒரு குக்கர்ல சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, அது வேகிற கேப்ல குருமாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு மிக்சி ஜார்ல 1/4 கப்பு துருவன தேங்காய், 3 பாதாம் இல்லைனா முந்திரி, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கி வச்சிருக்க தக்காளி எல்லாம் சேர்த்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, இப்போ வேக வச்ச பட்டாணி, தேங்காய் பேஸ்ட்டு, தேவையான உப்பு, 1/4 கப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு விசில் வச்சு இறக்கணும்னா ஒரு அருமையான பட்டாணி குருமா ரெடியாயிருங்க.